அனைவருக்கும் வணக்கம். பிஓக்யூ கேப்சூலில் இந்தியன் எக்கனாமி டே ஷீட் 7 பார்க்குறோம். 2025ல் நடந்த இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூஸை ஒரு மாதிரி கிளஸ்டராக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் நாம் ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். Their scheme for prevention of trafficking and rescue, rehabilitation and reintegration of victims of trafficking and commercial sexual exploitation. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைங்களை கடத்தி அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் தொழில்களில் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை காப்பாற்றுறது, அதான் ரெஸ்கியூ. ரீஹேபிலேஷனாக என்ன பண்ணுறது, அவங்கள மீட்டு அவங்களுடைய பழைய நிலைமை கொண்டு வர்றது. அண்ட் ரீஇன்டகிரேஷன் ஆஃப் விக்டிம்ஸ். ரீஇன்டகிரேஷன் என்னென்னா, இந்த மாதிரி கடத்தப்பட்டவங்க அண்ட் பாலியல் சம்பவத்துக்கு உட்படுத்தப்பட்டவங்க, வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டவங்க மனதளவில் நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. சைக்காலஜிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுடைய அந்த சொசைட்டியை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ஸோ அந்த விஷயத்தை போக்கி அவங்கள மறுபடியும் ஒரு நார்மலாக சோசியலாக நடமாட விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது தான் இதோட இந்த கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உஜ்வாலா. இதே மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் உஜ்வாலா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ இதன் அடிப்படையில் எல்பிஜி ஃப்ரீ எல்பிஜி கொடுக்குறதும் எல்பிஜிக்கு சப்சிடிஸ் கொடுக்குறதும் அதுக்கான ஸ்கீமாக தான் இருந்துச்சு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு வெல்ஃபேர் ஸ்கீம் இதுதான், ரைட். அப்போ வட்சல்யாவும் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் மிஷன் வட்சல்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் 2-3 வட்சல்யா இது பேரில் இருக்கும். ஸோ இதோடைய மெயின் இம்பார்ட்டன்ட் அல்லது எய்ம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், குழந்தை உரிமைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம், ரைட். அதே போல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் பற்றி நமக்கு தெரியும். 2015 கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் இதர தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு ஒற்றைச்சாரல விடிவு கொடுக்கறது அப்படிங்கிற நோக்கத்தோடு இது கொண்டு வரப்பட்டது. இதுதான் ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அண்ட் கிஷோரி சக்தி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வளரிளம் பருவத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அடலசன்ட் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. பொதுவாக இவங்க 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளவங்கள குறிப்பிடுவாங்க. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 11லேருந்து 18 வரைக்கும் உள்ள இந்த கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கேர்ள்ஸை எம்பவர் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஷோரி சக்தி யோஜனா, சரியா. ஸோ ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸோ ரெஸ்கியூ, ரீஹேபிலேஷன் அண்ட் ரீஇன்டகிரேஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டிராஃபிக்கிங், அதாவது கடத்தல் பாதிக்கப்பட்டவங்களை திருப்பி மீட்டு அவங்களை மறுவாழ்வளிக்கிறதுக்கான திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உஜ்வாலா. அதே போல் உஜ்வாலா அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கொண்டு வந்தது. அண்ட் ஒன் ஸ்டாப் சென்டர் 2015 கொண்டு வந்தாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். கிஷோரி சக்தி யோஜனா அடலசன் கேர்ள்ஸ் 11லேருந்து 18 வயசு வரைக்குள்ள வளரிளம் பருவத்தினரை அதிகாரம் அளிக்கிறதுக்கான திட்டம். அடுத்த கேள்வி பாருங்க, ஸ்ரீ சக்தி ஸ்கீம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக பெண்களை பொருளாதார அடிப்படையில் எம்பவர் பண்ணுறது, அதிகாரம் அளிக்கிறதுக்கான திட்டம். இதை எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கர்நாடகா. திருப்பி பாருங்க, ஸ்ரீ சக்தி ஸ்கீம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா எய்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க, டு எம்பவர் ரூரல் உமன் எக்கனாமிக்கலி, பொருளாதார ரீதியில் ஊரக பெண்களை நம்ம அதிகாரம் அளிக்கிறது. அதுக்கான திட்டம் எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கர்நாடகா லான்ச் பண்ணாங்க. அடுத்த கொஸ்டின், சரியான குற்ற தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் எம்கேஎஸ்பி. இது ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸ்கீம்ஸுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்மே படித்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம்னா மேட்ச்சில் கொடுத்து லெஃப்ட் ரைட்டையும் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகிழா கிசான் சசாக்திகரன் பரியோஜனா, ரைட். மகிழானா விமன் நமக்கு தெரியும், மகிழா விமன், அப்புறம் சக்தி நரி சக்தி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விமனை பிடிக்கும். அண்ட் கிசான் அப்படின்னா ஃபார்மர். அப்போ இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு விமன் ஃபார்மர்ஸ். It is initiated in the year 2019 to empower women by making a systematic investment. இது வாய்ப்பு இருக்கு. To involve women in the sports activities. இல்லை, நம்ம இங்கே பார்த்துட்டோம் விமன் ஃபார்மர்னு பார்த்துட்டோம். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வருமானா வராது. அப்போ 3 இருக்கிறத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 கண்டிப்பாக கரெக்ட், ரைட்டா. டு என்ஷூர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அட் ஹவுஸ் ஹோல்ட். ஓகே, விமன் ஃபார்மர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுல இது ஒரு நிலையும் இருக்குது. ஸோ நம்ம இதையும் சேர்த்துக்கலாம். அப்போ 2 and 4 கரெக்ட் தான். பட் ஃபஸ்ட்டு ஏன் தப்பு அப்படின்னா இது 2011 லான்ச் பண்ணாங்க. எதுக்கு இல்லைன்னா தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது மாநில ஊரக வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம்.
வாழ்வுரிமை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டத்தோட சேர்த்து இந்த தீன் தயாள் அந்தியோதய யோஜனா கீழே இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா 3 விஷயங்களை பண்ண போறாங்க. மொதல் விஷயம் அப்படின்னா என்னன்னா, பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் அக்ரிகல்ச்சர். நீங்க ஊரக பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் தான் விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. அண்ட் 2வது வந்து அதாவது அவங்க தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்ல வரல. அண்ட் நகர பகுதிகளில் காட்டிலும் ஊரக பகுதியில் அதிகமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அண்ட் 2வது வந்து ப்ரொடக்டிவிட்டி. பெண்கள் பணியமர்த்தக்கூடிய அந்த வேளாண் பகுதிகளில் உற்பத்தி தன்மை அதிகம். உற்பத்தியை சொல்லலை, உற்பத்தி தன்மையை சொல்கிறாங்க. ரைட். அடுத்து 3வது என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் லைவ்லிஹுட். அதாவது நிலைத்த நீடித்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ அப்போ மகிழா கிசான் சசாக்திகரன் பரியோஜனா என்ன அப்படின்னா 2011 லான்ச் பண்ணாங்க அண்டர் தீன் தயாள் அந்தியோதய யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே. அண்ட் இது மூலமாக பெண்களை வந்து எம்பவர் பண்ண போகிறாங்க. அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அட் ஹவுஸ் ஹோல்ட், வீடு அளவில் ஹவுஸ் ஹோல்ட் லெவலில் இதை இன்ஷூர் பண்ண போகிறாங்க. ஸோ விமனோடைய பார்ட்டிசிபேஷன் அஸ் அ ஃபார்மராக என்கரேஜ் பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. மகிழா கிஷன் சசாக்திகரன் பரியோஜனா இப்போ தான் பார்த்தோம். மறுபடியும் அதிலே கேட்டிருக்காங்க. அண்ட் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். விச் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் ஆஃபர்ஸ் ஹெல்த் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஃபார் விமன். ஸோ இது வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். இந்த சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் விமனுக்கு ஹெல்த் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸை கொடுக்குது. என்னென்னு பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இது நமக்கு தெரியும். அண்ட் பிரதான் மந்திரி SBYனா என்ன அப்படின்னா சுரக்ஷா பீமா யோஜனா. அதே போல JJBYனா ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. அதே போல JDY அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது. இதுல பீமாங்கிற வார்த்தை நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். சுரக்ஷா பீமா யோஜனா அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கொடுக்கறது. உதாரணத்துக்கு ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீமை கொடுக்கறது. அண்ட் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனானா ஜீவன்னா லைஃப். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ரைட். அதாவது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கான ஸ்கீம். இதை தமிழில் நிதி உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன நிதி உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி ஃபினான்சியல் சர்வீசஸ், அதாவது நிதி சார்ந்த சேவைகள்னு சொல்லுவாங்க. நிதியியல் சேவைகள் அல்லது நிதி சார்ந்த சேவைகள் சொல்லுவாங்க. ஸோ இத்தகைய நிதியியல் சேவைகள் எல்லாமே அனைவரையும் சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இதில் ஹெல்த் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஃபார் விமன் எதுக்காக வரும் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. அதே போல் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ வாட் இஸ் ஜனனி சுரக்ஷா யோஜனா? ஜனனம் அப்படிங்கிறது பிறப்பு குறிக்குது. ஸோ அப்போ ஜனனி அப்படின்னா அண்ட் எய்தர் மதர் அண்டு த இன்ஃபென்ட், இது ரெண்டையும் பாதுகாக்கிறது தான் இதோடைய நோக்கம். அப்போ மதர் அது பிரசவம் அல்லது பிரசவ காலத்தின் பொழுது ஏற்படக்கூடிய இறப்பு விகிதம், ஒன்று தாய்மார் இறந்து போகலாம், இல்லை குழந்தைங்க இறந்து போகலாம். அப்போ இப்படி இறந்து போகிறதுக்கான விகிதம், அதாவது தாய்மார் இறப்பு விகிதம் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட். அதே போல் குழந்தைகள் இறப்பு விகிதம் இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட் IMR அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் பிறந்து 1 வயசுக்குள்ளே இறந்து போகிற இதையுமே இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. பிறந்த பச்சிளம் குழந்தைகள் இழந்து போகிறத நியோ நேட்டல் மோர்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 1லேருந்து 5 வயசுக்குள்ள குழந்தைகள் இறந்து போகுது அப்படின்னா அதை சைல்டு மோர்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து வெவ்வேறு கணக்கெடுப்புகள், குழந்தைகள் இறப்பு சம்பந்தப்பட்ட விகிதங்களுக்கான கணக்கெடுப்புகள். இப்போ இந்த மாதிரி பிரசவம் ரிலேட்டடான இறப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு தான் முக்கிய காரணமாக பேசுகிறாங்க. அப்போ இந்த ஊட்டச்சத்து குறைபாடுக்கு அதுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது? விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், அயன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உணவில் பற்றாக்குறையாக இருக்குது, அவங்களோட உடலில் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸை அடையிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த சப்சிடி கொடுக்குற ஸ்கீம் பேர் தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா. இதே போல் தாய்மாருக்கு நியூட்ரிஷனுக்கான சப்சிடி கொடுக்குற இன்னொரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மெட்டர்னிட்டி ப்ரொடக்ஷன் ஸ்கீம். ஆன்சர் ஏ.
அடுத்து பாருங்க, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதோட டார்கெட் பெனிஃபிஷரிஸ் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆர்டிகல் 45 தெரியும். இது பார்ட் 4, அதாவது டிபிஎஸ்பியில் வழங்கப்படக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இதில் 0 to 6 வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு ஆரம்ப சுகாதார கல்வி கொடுக்கணும், ஏர்லி சைல்டுஹுட் கேர் கொடுக்கணும். இதுதான் இதோட நோக்கமாக இருக்கும். ஸோ இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ், ஐசிடிஎஸ்னு சொல்லுவாங்க. அப்போது இதோடைய அப்பர் லிமிட் என்னவா இருக்கும்? 6 years தானே ஆன்சர், ரைட்டா? ஸோ இந்த ஐசிடிஎஸ் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1975 லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது, நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்கறது, அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல் அண்ட் சோசியல் டெவலப்மெண்ட், உடல் சார்ந்த, மனம் சார்ந்த மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான அடித்தளம் அமைக்கிறது. இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான விஷயம். இது லேட்டரில் வந்து போஷான் அபியானோட சேர்த்துட்டாங்க, மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அண்டு இது வந்து கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கீமோட கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இது ஒரு வகையான பெனிஃபிட்ஸை கொடுக்குது. இதே மாதிரி வேற ஒரு ஸ்கீம் இருக்கும், அது ரெண்டும் கிட்டத்தட்ட சிமிலரான பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்கீமையும் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா கன்வெர்ஜ் பண்ணி பொதுவாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு புதுசாக கொண்டு வரக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸோட இது கன்வர்ஜென்ஸ் ஆகி இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த பிலோ ஸ்கீம் விச் இஸ் ரிலேட்டட் டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சில்ட்ரன் இன் த ஏஜ் குரூப் ஆஃப் 0 to 6 years. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்மில் சொன்னோம், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ். அதே போல் 0 to 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் கொடுக்கறது என்னது? ஐசிடிஎஸ். வழக்கம் போல் திருப்பி சொல்லுங்கள், 1975 லான்ச் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கீழே இருக்குது. நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். இந்த ஆப்ஷன் டியை பாருங்கள், மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இது ஆக்டாக ஒரு வருஷம் கொண்டு வந்தாங்க, ஸ்கீமாக ஒரு வருஷம் அடுத்த வருஷம் கொண்டு வந்தாங்க. ஸோ 2005 ஆக்டாக வந்துச்சு, 2006 ஸ்கீமாக கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 100 நாள் கட்டாயமான வந்து ஒர்க்கு கொடுக்க போகிறாங்க. இதன் மூலமாக ரைட் டு ஒர்க் இஸ் அ லீகல் ரைட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ரைட் டு ஒர்க்குக்கு லீகல் ரைட் கொடுக்குறாங்க, அதாவது சட்டம் சார்ந்த உரிமை அப்படின்றது பொருள். அதாவது நீங்கள் உங்களுடைய கிராம சபாவோட லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கை டிமாண்ட் பண்ணலாம். அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க்கு டிமாண்ட் பண்ணலாம். நீங்கள் டிமாண்ட் பண்ணி 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்கணும். விச் மேக்ஸ் த ரைட் டு ஒர்க் இஸ் அ லீகல் ரைட். ஏன் லீகல் ரைட்டுன்னு சொல்கிறோன்னா இதுக்கு ஒரு ஆக்ட் பேக்கப் இருக்குது. ஸோ அதனால் இட் இஸ் அ லீகல் ரைட். இதே கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சு அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் ஒரு ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னா அதை கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். சரி, இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான பேஸ் வேஜை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா சிபிஐன்னு ஒன்று இருக்குது, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் அக்ரிகல்ச்சரல் லேபல்ஸ்னு ஒரு தனியாக ஒரு கேட்டகரி இருக்குது, அதை சிபிஐ ஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிபிஐ ஏஎலோடைய லெவலை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு பேஸ் வேஜ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதன் அடிப்படையில் இதை வச்சுக்கிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வெவ்வேறு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் கரண்டாக எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் வேஜ் கொடுக்குறாங்க, ஒரு நாள் வேலைக்கு அதிகபட்சமாக கூலி கொடுக்குற ஸ்டேட், அதிகமாக கொடுக்குற ஸ்டேட் யாருன்னா ஹரியானா. ஸோ இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 400 கொடுக்குறாங்க. நமக்கு இன்னொன்று யார் தெரியணும் அப்படின்னா தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாடு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 336 ரூபா கொடுக்குறாங்க. லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 ஸ்டேட் இருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஒரு ஆளை தெரிஞ்சுப்போம், அருணாச்சல் பிரதேஷ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 234. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையஸ்ட் யார் கொடுக்குறா அண்ட் தமிழ்நாட்டோட லெவல் என்ன அண்ட் லோயஸ்ட் யார் அப்படின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாமே டைனாமிக் ஃபேக்ட். அதாவது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் ஒரு தடவை இது மாறிக்கிட்டே இருக்கும். மேபி அது மாறாமல் கூட இருக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையும் இதை அப்டேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தவறான கூற்றை தேர்வு செய்யணும். சர்வீசஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இன்க்ளூட்ஸ், அதாவது ஐசிடிஎஸ் கீழே என்னெல்லாம் வரும்? நியூட்ரிஷனல் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன் இன் த ஏஜ் ஆஃப் 0 to 6 years. இதுதான் இப்போ தான் பார்த்தோம். இதான் நம்மளுடைய பிரதானமான எய்ம். இம்ப்ரூவ் த ஹெல்த், நியூட்ரிஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் த டார்கெட் கம்யூனிட்டி. அப்போ இயர்லி சைல்டுஹுட் கேர் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, அப்போ அதுக்கான விஷயத்தை அட்ரஸ் பண்ணுதா, அப்போ இதுவும் வரும். ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெண்டர் பேஸ்டு செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன், அதாவது பாலின தேர்வு செய்து கருக்கலைப்பு செய்வது.
ஸோ இதுக்கான நோக்கம் இந்த ஐசிடிஎஸ் வந்து இதுக்கான நோக்கம் கிடையாது. அண்ட் இதை தடுக்கிறதுக்கு தனியாக இருக்குது, பிஎன்டிடின்னு சொல்லி தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. அது மூலமாக வந்து பாலினம் கண்டறியும் பரிசோதனையை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தடை செஞ்சுட்டாங்க. அண்ட் அப்படி ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா அந்த டாக்டருக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு, அதை செய்ய சொல்கிற பேரண்ட்ஸுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஸோ இது மூலமாக வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த நோக்கங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸோட ஒரு முக்கியமான பார்ட் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட தவறானதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 3 ஒன்லி. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் வாஸ் லான்ச்ட் ஆன். சரி, இது நம்ம கேள்விப்படாத ஸ்கீமாக இருக்கே. அப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ இந்த மிட் டே மீல் ஸ்கீமுக்கான துவக்கம் அண்ட் ஆரம்பம் எல்லாமே தமிழ்நாடு தான். இதை பற்றி உங்களுக்கு தெரியும். மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1920s கொண்டு வந்திருந்தாங்க. 1000 விளக்கு பகுதியில் இதை கொண்டு வந்திருந்தாங்க. பின்னாடி காமராஜர் இதில் ரிஃபார்ம் பண்ணியிருந்தாரு அண்ட் எம்ஜிஆர் ரிஃபார்ம் பண்ணார், சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதே போல் ஜெயலலிதா அப்புறம் அண்ட் கருணாநிதி இவங்க எல்லாருமே வந்து இதில் கன்சிடரபிளான சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை ஒரு பயனியர் ஸ்கீமாக எடுத்துக்கிட்டு நேஷனல் லெவலில் கொண்டு வந்த ஸ்கீம் தான் என்னன்னா நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். ஸோ இதில் பேர்லேயே இருக்குது, கொண்டு வரும்போது 1 to 5 மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. லேட்டர் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா 8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து அப்பர் பிரைமரி அதாவது ஃபுல்லாகவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 2007 இதை வந்து மிட் டே மீல் ஸ்கீம் அப்படின்னு பேர் மாற்றினாங்க. மிட் டே மீல் ஸ்கீம்னே வந்து பேர் மாற்றிட்டாங்க 2007. இப்போ 2018 இதை வந்து மிஷன் போஷான் அபியான் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ இதுக்கான கேள்விக்கான ஆன்சர் வந்து 15th August 1995. Which one of the following is not addressed in the mission போஷான் 2.0? போஷான் நமக்கு தெரியும். போஷான்ற வார்த்தைக்கு தமிழ் பொருத்தம் வந்து ஊட்டச்சத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நியூட்ரிஷனல் ரிக்குயர்மெண்ட்ஸை வழங்குறது தான் இந்த திட்டத்தோட பிரதான நோக்கமாக இருக்கும். ஸோ அப்போ மால் நியூட்ரிஷன் அட்ரஸ் பண்ண போகிறாங்க. யார் யாருக்கு? குழந்தைங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவாங்க. அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்களா? அட்ரஸ் பண்ணுவாங்க. ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமர்ஸ்க்கு அட்ரஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், அட்ரஸ் பண்ணுவாங்க. அண்ட் எல்டர்லிக்கு அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா தேவையில்லை, அவசியம் இல்லை. யார் ரொம்ப வல்லியரபுளாக இருக்காங்களோ ஸோ அவங்கள தான் இங்கே அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பெண்கள் அண்ட் வளரிடம் பருவத்தினர் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அண்ட் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் WCD கீழே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 2021, 22 2022 2025-26 வரைக்கும் இந்த ஸ்கீம் நடைமுறையில் இருக்க போகுது. அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் இது எண்டாக போகுது. இந்த மாதிரி இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கீமை டெலிவரி பண்ணுறதுக்கு அங்கன்வாடி மையங்களை தான் வந்து சென்டர்ஸை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ இந்த அங்கன்வாடி சென்டர்ஸில் இது எவ்வளவு தீவிரமாக டெலிவர் பண்ணப்படுது அப்படிங்கிறத கண்டறியறதுக்காக ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் ஒன்று இருக்குது, ஒரு செயலி ஒன்று இருக்குது. இந்த ஆப்போட பேர் வந்து போஷான் ட்ராக்கர். ஸோ 4 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. 4லையுமே போஷான்ன்ற வார்த்தை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படக்கூடிய இந்த போஷான் திட்டத்தை சிறப்பாக வந்து கண்டறியறதுக்கு, அதோடைய சேவையை வந்து கண்காணிக்கிறதுக்கு, மேற்பார்வையிடுறதுக்கு அரசாங்கம் ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, போஷான் ட்ராக்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் பாலிசி ஃபோக்கஸ் ஆன், அதாவது விமன் எம்பவர்மெண்ட்டோட பாலிசி கொண்டு வரோம் இல்லையா, இதோடைய பிரதானமான நோக்கம் அல்லது கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாவர்ட்டி எராடிகேஷன், வறுமை ஒழிப்பு. மைக்ரோ கிரெடிட், ஓகே, SHGs இதெல்லாம் வந்து மைக்ரோ கிரெடிட்டுக்கு வந்து ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள். உமன் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஸோ பெண்களை வந்து பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவது. இது 3மே பொருளாதார ரீதியில் மேம்படுத்துவது தான். இது 3மே கரெக்டாக வரும். ஸோ 1, 2 and 3 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் சரியானது கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொபோஸ்ட் அ ஸ்பெஷல் ஸ்கீம் நேம்டு சக்கி விச் இஸ் அ ஒன் ஸ்டாப் கியூர் சென்டர், இல்லை கிரைசிஸ் சென்டர். அப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரொவைட் அசிஸ்டன்ட் டு உமன் அஃபெக்டட் பை வயலன்ஸ். வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்ம உதவி அளிக்கிறதுக்கான ஒரு மையத்தின் மூலமாக எல்லா விதமான உதவி அளிக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ இது சக்கி, இது எல்லாமே கரெக்டு தான். பட் இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2 only. The S12 மிட் டே மீல் ஸ்கீம் இஸ் ரீநேம்ட் அஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், என்னவா மாற்றினாங்க, போஷான்னு மாற்றிட்டாங்க. சரியா? ரைட். அடுத்து போஸ்கோ இல்லை, போக்சோ தான் இருக்குது. போக்சோன்னா என்ன? ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், பாலியல் குற்றங்கள்லேருந்து குழந்தைகளை பாதுகாக்குது. இது ஒரு ஆக்டாக கொண்டு வந்தாங்க 2012. இதன் அடிப்படையில் 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், இதில் 2மே பொருந்தும்.
அதாவது மேல் ஃபீமேல் 2 பேருமே இங்கே குழந்தைகளாக தான் வருவாங்க. யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்லேருந்து காப்பாற்றுறது தான் இந்த போக்சோ ஆக்டோட நோக்கம். அண்ட் உமாங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூனிஃபைடு மொபைல் ஆப் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க, நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க, நிறைய யூட்டிலிட்டி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கான ஒன் ஸ்டாப் சென்டராக யூஸ் ஆகிறது தான் இந்த மொபைல் ஆப். அதோட பேர் வந்து யூனிஃபைடு மொபைல் ஆப் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். The Government of India established the National Policy of Child Labour in August 1987. இப்போ 1986 ஒன்று இருக்குது, 2016 ஒன்று இருக்குது. 1986 சைல்டு லேபர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 2016 இந்த சைல்டு லேபர் ஆக்டை அமெண்ட் பண்ணி சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஆக்ட்னு சொல்லி மாற்றிட்டாங்க, பேர் மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சைல்டு லேபர் ஆக்டில் 1986 என்ன இருக்குன்னா 14 வயசு வரைக்கும் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் ஆபத்தான தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடாது, பணியமர்த்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருப்பாங்க. இது ஜென்ரலாக வந்து சைல்டு லேபரை வந்து ப்ராஹிபிட் பண்ணியிருக்கோம் தான், ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ராஹிபிட் பண்ணல. 2016 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஆக்ட்னு சொல்லி தனியாக கொண்டு வர்றாங்க. இதில் 14 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி, 14 to 18 வயசு வரைக்கும் ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதில் 14 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எந்த இதுலையுமே வேலை செய்யக்கூடாது, அதாவது இட் இஸ் அன் அப்சல்யூட் பேன் டு சைல்டு லேபர். அண்ட் 14 to 18 என்ன பண்ணுறாங்கன்னா ஆபத்தான தொழிற்சாலைகளில் பணியமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த சைல்டு அண்ட் அடலசன்ட் லேபர் ஆக்ட் பண்ண முக்கியமான சேஞ்ச். Which one of the following is launched for a unified citizen-centering life cycle support for women? To unshackle women as they progress through various stages of their life. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு படிநிலையில் கடந்து போகும்பொழுதும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை வழங்குறது, அது பாதுகாப்பு கொடுக்கறது, அண்டு ஒரு லைஃப் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி, சிட்டிசன் சென்ட்ரிக் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிஷன் சக்தி தான் அது. போஷான் 2.0 தெரியும் நம்மளுக்கு, ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம். அண்டு மிஷன் வட்சல்யா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு சைல்டு ரைட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். சக்ஸாமும் போஷான் மாதிரி தான் ஊட்டச்சத்து தொடர்புடைய திட்டம் தான். அண்ட் இதில் என்ன அப்படின்னா இந்த மிஷன் சக்தி இருக்குது இல்லையா, இதில் சேஃப்டி, செக்யூரிட்டி அண்டு எம்பவர்மெண்ட் இந்த 3 விஷயத்தை மையமாக கொண்டு வரப்பட்டது. 2021-22 காலகட்டங்களில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் 2025-26 காலகட்டங்களில் இந்த ஸ்கீம் முடிவடையும். ஸோ இது இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் மறுபடியும் இடம்பெறனால இந்த ஸ்கீமும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டெப்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ரிவேஷனை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்போர்ட் டு ட்ரைனிங் கம் எம்பவர்மெண்ட்டாக, எஜுகேஷனாக, ஆண்டர்பிரினர்ஷிப்பாக, எம்ப்ளாய்மெண்ட்டானா எம்ப்ளாய்மெண்ட். இந்த ஸ்கீம் வந்து 1986 லான்ச் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா டு எம்பவர் விமன் எஸ்பெஷலி ஃப்ரம் த மார்ஜினலைஸ்டு அண்டு எக்கனாமிக்கலி வல்னரபிள் செக்ஷன்ஸ், அதாவது பொருளாதார ரீதியில் நலிவடைந்த பிரிவினர் இருப்பாங்கல்ல, அவங்கள டார்கெட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். இப்போ இந்த 2 வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு 2 ஸ்கீம் இருக்குது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த ஷேரிங் வெவ்வேறு ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பொதுவாக 60-40 பண்ணுவாங்க. அண்ட் இவங்க நினச்சாங்க அப்படின்னா இதில் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜும் கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு ஹிமாலயன் ஸ்டேட்ஸு அண்ட் ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டேட்ஸு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கெலாம் 90-10 சொல்லி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து வெவ்வேறு கேஸ் தான், வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் தான். நம்ம ஒவ்வொரு ஸ்கீமும் ஒரு படி மாறும். Dash is a welfare body which is working for the holistic empowerment of women in cutting across all the sectors. ஸோ பெண்கள் எல்லா துறைகள்லையும் மேம்பாடு செய்கிறதுக்காக அண்ட் அவங்கள முன்னேற்றதுக்காக ஒரு வெல்ஃபேர் பாடி இயங்கிட்டு வருது. அந்த வெல்ஃபேர் பாடி யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன். ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன் வந்து 2014 லான்ச் பண்ணாங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடான பேசிக் டேட்டா அப்புறம் சர்வீஸ் டெலிவரி இந்த 2 விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வழங்கிட்டு வராங்க. ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன், தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் வந்து 1993 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக சேர்பர்சனாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா குமாரி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து சேர்பர்சனாக இருக்கிறாங்க. ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சக்கி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்கீம்.
அண்ட் அடுத்த கொஸ்டின், டேஸ் intended to support women affected by violence in private and public spaces within family, community and at the workplace. யாரு? ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் தான். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஆன்சர் பி. which are the following is true about the women empowerment. women empowerment பற்றி சரியானது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் விமன் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ விமன் லெட் டெவலப்மெண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு தெரியுமா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. விமன் லெட் டெவலப்மெண்ட், அதாவது விமனை ஒரு அங்கமாக வச்சு நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறத தாண்டி விமனை முன்னிறுத்தி விமனால் வழிநடத்தக்கூடிய மேம்பாடு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நோக்கமாக இருக்குது. ஸோ இது எதோட ஒரு பார்வையாக சொல்கிறாங்க அப்படின்னா, விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு பார்ட்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ டெசிஷன் மேக்கிங்கில் விமனை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த காம்பனண்ட். என்கரேஜ்மெண்ட் ஆஃப் விமன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஆமாம், நீங்கள் எல்லா விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்லையுமே விமனோடைய ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்டாண்டப் இந்தியா இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிஷியேஷன் ஆஃப் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆஃப் விமன் இன் த இன்ஃபார்மல் செக்டர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செக்டர் ரெண்டுலையுமே அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸை மேம்படுத்துறது. உதாரணமாக நான் என்ன ஆக்ட் சொல்லலாம்னா போஸ்ட் சொல்லலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேசஸ் ஆக்ட், அதாவது பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்லேருந்து பாதுகாப்பு சட்டம், இது கொண்டு வந்தாங்க 2013 நினைக்கிறேன். ஸோ இந்த சட்டம் மூலமாக வந்து பணியிடங்களுக்கான அந்த சூழலை மேம்படுத்துறது அந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ அவங்க சிறப்பாக பணியாற்றணும் இல்லையா. அது ஃபார்மல் இன்ஃபார்மல் இந்த மாதிரி இதெல்லாம் பொருந்தாது. ஸோ எல்லா இதுலையுமே தான் பொருந்தும். ஒருவேளை இன்ஃபார்மல் செக்டார் ஒன்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருந்திருக்கும். பட் இன்ஃபார்மல் செக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த விமன் எம்பவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். ஸோ நான் கொடுக்குற ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் தி அபவ் 1, 2 and 3. which of the following statement is true about the women empowerment? மறுபடியும் வந்திருக்கு. அண்ட் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. முத்ரானா என்ன? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி. அதாவது குறு கடன்கள் சொல்லுவாங்க, மைக்ரோ கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறுக்கடன்களை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டம் தான் இந்த முத்ரா யோஜனா. ஸோ இந்த குறுக்கடன்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் எஸ்ஹெச்ஜிஸ் அண்ட் ஸ்டாண்டப் இந்தியா. இப்போ ஏற்கனவே சொன்ன பெண்களுக்கான உமன் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்னா ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் ஃபார் சப்போர்ட்டிங் ஸ்டெப் ஃபார் உமன் கம்யூனிட்டி. இதெல்லாமே பெண்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டங்கள் அப்படின்றாங்க. ஆமாம், இதெல்லாமே பெண்களுக்கு பலன் தரக்கூடிய திட்டங்கள். அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பொதுவாக வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டில் மைண்ட் பண்ணி இருக்கும். பட் இதில் வந்து பாவர்ட்டி எராடிகேஷன், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் விமன் டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இதை பொதுவாக கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு எக்ஸாம்பிளாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் கிருஷி சிஞ்சாய் யோஜனா? இட் இஸ் ரிலேட்டட் டு இரிகேஷன் ஸ்கீம். ஸோ பெர் ட்ராப் மோர் கிராப் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு இதை கொண்டு வந்தாங்க. பெர் ட்ராப் மோர் கிராப், அதாவது ஒவ்வொரு துளிக்கும் அதிக விளைச்சலை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும், நீரை வீணாக்கக்கூடாது. ஸோ ஒரு கம்மியான தண்ணியை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான விளைச்சலை கொண்டு வரணும். டார்கெட்டட் இரிகேஷன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத மையமாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ இதுக்கும் விமன் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ரெண்டும் வராது. அடுத்து உஜ்ஜவாலா யோஜனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ஒன் ஸ்டாப் சென்டர் இதுவும் பார்த்தோம். அண்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இம்ப்ளிமெண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். இதெல்லாமே பெண்களால் நடத்தப்படாது. மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. இது எல்லாமே விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஸ்கீம். கரெக்டு தான். ஸோ இப்போ ரெண்டு மட்டும் தப்புன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 1 and 3 தான் ஆன்சர். Dash is a scholarship initiative that provides financial support to young girls and their families who live in poverty. வறுமையில் வாழக்கூடிய பெண்களுக்கு அண்ட் இளம் பெண்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வழங்குறது, நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இது. ஆக்சுவலாக அது பிலிகான் இருக்கு. பாலிகா சம்ரிதி யோஜனா 1997 கொண்டு வரப்பட்ட திட்டம். அண்ட் லக்கி லக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஸ்கீம் நான் பார்க்கல. ஆக்சுவலாக லட்லி அப்படின்னு ஒன்று இருக்குது, லாடோன்னு ஒன்று இருக்குது. அண்ட் லட்லி அப்படிங்கிறது லடோ அப்படிங்கிறது வந்து ஹரியானா கொண்டு வந்தது. லட்லி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து கோவா கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்கவுங்க ஸ்டேட்டில் இதே மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் வழங்கக்கூடிய ஸ்கீம். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீம், இது நமக்கு தெரியும். பேட்டி பதாவ் ஸ்கீம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பும் பெண் குழந்தையை பறிக்க வைப்போம். சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தைகளில் மேல் ஃபீமேல் எவ்வளோன்னு ரேஷியோ எடுப்பாங்க. ஸோ இந்த விகிதம் யாரெல்லாம் கம்மியாக இருக்கோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அந்த இடத்துல இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது.
அண்ட் அங்கே சைல்டு எஜுகேஷனை, விமன் எஜுகேஷனை, குறிப்பாக விமன் சைல்டோட எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. இதுதான் இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் ஸ்கீமோடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. இதை போய் தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்குது, நம்ம பின்னாடி இன்னும் டீப்பாக வரும், பின்னாடி வருது, நம்ம அதில் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் விமன் மிலிட்டரி போலீஸ் வாஸ் இண்டக்டட் இன் டு த இந்தியன் ஆர்மி. எப்போ கொண்டு வந்தாங்க? May 2021 கொண்டு வந்தாங்க. அண்ட் இதே ரிலேட்டடாக நம்ம பொதுவாக வந்து விமன் ஃபஸ்ட்டாக இதெல்லாம் இருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விமன் ஜட்ஜ் யார், ஃபர்ஸ்ட் விமன் சீஃப் மினிஸ்டர் யார், ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர் யார், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அண்ட் இந்த போலீஸ் ரிலேட்டடான விஷயங்களில் ஃபர்ஸ்ட் யார் யார் வரான்னு சொல்லி நான் ஒரு சிலதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது பாருங்கள், இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ முதல்ல இந்தியாவிலேயே அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1992. தமிழ்நாடு தான் பயணிய ஸ்டேட்டு. அண்ட் ஆல் உமன் பட்டாலியன் ஒன்று கிரியேட் பண்ணாங்க, CASF. ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க 2024. CASF எப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏர்போர்ட்ஸு அண்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பாதுகாக்கிறவங்க. ஸோ இவங்க ஒரு ஆல் உமன் பட்டாலியனை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான பெர்மிஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து இந்த கொஸ்டின். அடுத்து ஃபர்ஸ்ட் விமன் காம்பேட் ஏவியேட்டர் அப்படின்னா இந்த ஜெட்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த இவங்க. கேம்பேட் அப்படின்னா சண்டை போடுறதுக்கான ஏவியேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் விமன் காம்பேட் ஏவியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிலாஷா பரக் அப்படிங்கிற ஒருத்தவங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் டு கமாண்ட் ஃப்ரண்ட் லைன் காம்பேட் யூனிட். அதாவது சண்டை போடுறதுக்குனே ஒரு குரூப் ஆஃப் யூனிட் இருப்பாங்க, அதான் காம்பேட் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பேட் யூனிட், அதுவும் இல்லாமல் காம்பேட் யூனிட் அப்படின்னா ஃப்ரண்ட் லைன் காம்பேட் யூனிட், அதாவது நிறைய யூனிட் இருக்கும், ஒவ்வொரு யூனிட் இருக்கும். அண்ட் இதில் முன்னின்று வழிநடத்தி கொண்டு போகிறது தான் ஃப்ரண்ட் லைன் காம்பேட் யூனிட்டை சொல்லுவாங்க. ஸோ இதை வழிநடத்தின முதல் பெண் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலிசா தாமி. 2023 இந்த இதை பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ், உலகளாவிய ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து கொண்டு வராங்க. இதோடைய நோக்கம் என்ன? ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்ன? ஆபத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதா இதோட நோக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டாங்க, குளோபல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னவா இருக்க போகுது? காம்ப்ரிஹென்சிவ் அசிஸ்டன்ஸ் டு மென் இன் வல்னரபிள் சிச்சுவேஷன்ஸ். அவ்வளோதான். இது வந்து வேர்ல்டு லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்ம மாட்டிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எந்த மினிஸ்ட்ரியால் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனைக்குரிய பாயிண்டாக இருக்கும். அண்ட் அதை கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்டோடான கொஸ்டினாக இருந்திருக்கும். ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் இது கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம், SHG அண்ட் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம். இது எப்போ வந்துச்சு அப்படின்னா 1992 கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இது இன்னொன்றும் பேர் சொல்லுவாங்க, நபார்டு SHG பேங்க் லிங்க்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1972 முதல்ல சேவா அப்படின்னு ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. யார் அப்படின்னா எலாபெட் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. ஸோ இவங்க இந்த SHGயோட முன்னோடியாக அழைக்கப்படுறாங்க. இவங்க ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். 1972 கொண்டு வந்த சேவா என்ன அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு விமன் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்புடைய அப்ரிவேஷன். இவங்க தான் SHGக்கு பயனராக இருந்தாங்க. இதை அடிப்படையாக கொண்டு பின்னாட்களில் கொண்டு வரப்பட்டதான் என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழுக்கள். அடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை பற்றி சரியான கூற்று என்னென்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. மோஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் உமன்ஸ் குரூப்ஸ் வித் 10 to 20 மெம்பர்ஸ். ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லெஸ் தென் 5 மெம்பர்ஸ் வந்து மோர் தென் 5 மெம்பர்ஸ் தான் எப்போவுமே இருப்பாங்க. அண்ட் 10 to 20 மெம்பர்ஸ் யூஸ்வலாக இருக்கிறது வழக்கம். ஸோ அதனால் கரெக்டு. SHG ப்ரொமோட் ஸ்மால் சேவிங். அப்வியஸ்லி SHGs ஆர் நாட் செல்ஃப் மேனேஜ் கிடையாது, தே ஆர் செல்ஃப் மேனேஜ்டு குரூப்ஸ். அதனால தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. செல்ஃப் ஹெல்ப் அஸ் வெல் அஸ் செல்ஃப் மேனேஜ்டு செல்ஃப் அட்மினிஸ்டர்டு குரூப், அவங்க தான் யார் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். சரியா? ஸோ அப்போ 3வது மட்டும் தப்பு, சரியானது கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் சரி. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம் ஸ்டார்டட் எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? மறுபடியும் அதே கேள்வி, 1992 கொண்டு வந்தாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் லிங்க்டு வித் பேங்க் பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ். The main objective of this program is to bring the beneficiaries above the poverty line. ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்கள், ரொம்ப ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசஸ் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டினுக்கு வந்து முதல்ல இது 2 சரியாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நம்ம முடிவு எடுக்க முடியும். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆர் லிங்க்டு வித் பேங்க்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஆமாம், அப்படி தான் கொடுக்குறாங்க. அண்ட் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு பிரிங் த பெனிஃபிஷரிஸ் அபவ் த பாவர்ட்டி லைன். ஆமாங்க, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே எதுக்கீழே தான் எதை அட்ரஸ் பண்ணி தான் வருவாங்கன்னா பாவர்ட்டி லைனிலேருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரது தான் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அப்போ இது 2மே கரெக்ட் தான். ஸோ அப்போ இது 2க்கும் ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஏன் இந்த ஸ்கீமை லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிங்க.
ஸோ பேங்க்கோட லிங்க் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு தேவையான கடனை அவங்களே பெரட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ்ட இருந்தும் அவங்களுக்கு கடன் கொடுக்கலாம். இது மூலமாக கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை அட்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ அது அட்ரஸ் ஆகுதுல, 2க்கு லிங்க் அட்ரஸ் ஆகுது இல்லையா? அப்போ இது என்னது? சரியான விளக்கம். புரியலன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டும் முதல்ல சரியான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியான்னு பார்க்கணும். 2வது ஸ்டெப்பு 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள லிங்க்கை வந்து செக் பண்ணணும். இந்த லிங்க் 2மே வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது சரியான எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இதுக்கு ஒரு ஹேக் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜென்ரலாக இருக்குது, டூ ஜென்ரலாக இருக்குன்னா பாசிபிளி அது வந்து என்னவா இருக்கும்னா இந்த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக தான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தச சூத்ரா. தசை அப்படின்னா 10ன்னு அர்த்தம், சூத்ரானா பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நம்ம எஸ்ஹெச்ஜி கீழே பார்க்குறோம். ஸோ அதனால இது எது கீழே வரும் அப்படின்னா எஸ்ஹெச்ஜின்னு நம்ம பார்த்துடும் போட்டுடலாம். பட் அங்கே கால்குலேட் பண்ணும்போது 10 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட், 10 ரிசோர்ஸ் ஆஃப் 10 லாஸ் ஆஃப் வேதிக் மேக்ஸும் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா 10 பிரின்சிபல்ஸ் ஆஃப் எஸ்ஹெச்ஜிஸஸ் வந்து சொல்லலாம். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க குற்றம் செய்யும் போது அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அல்லது அவங்க என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுத்து அவங்க சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. பொதுவாக 18 வயசு கீழே உள்ளவங்கள குழந்தைங்களும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சட்டங்களுக்கு தெரியாம குற்றங்கள்ல ஈடுபடுறதுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுன்னு ஒரு வாதம் இருக்கு. ஸோ இந்த வாதத்தை அட்ரஸ் பண்றதுக்காக ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல அவங்க செய்யக்கூடிய தப்புக்களை 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்று பெட்டி, இன்னொன்று சீரியஸ், இன்னொன்று வந்து ஹீனியஸ். இந்த ஹீனியஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய குற்றங்கள்ல ஈடுபடுறது. இந்த பெட்டினா சின்ன சின்ன சம்பவங்கள்ல ஈடுபடுறது. ஸோ இந்த பெட்டி அப்படிங்கிறதுல 3 to 7 years 1 to 3 years வந்து ஜுவைனல் ஹோமில் வைப்பாங்க. அண்டு சீரியஸ் கிரைமில் 3 to 7 years கொடுப்பாங்க. பட் ஹீனியஸ் கிரைம்ஸில் மோர் தென் 7 years கொடுக்கலாம். பட் இந்த ஹீனியஸ் கிரைம்ஸில் ஈடுபடக்கூடிய 16லேருந்து 18 வயசு பசங்களுக்கு நார்மலாக என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதையும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இது ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா January 15, 2016 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆன்சர் பி. ஸோ த மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் இன் ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஸோ இதுக்கு நாம் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதுக்கு தான் நான் வந்து ஒரு பதில் சொன்னேன். என்ன அப்படின்னா அந்த 3 கிரைமாக பிரித்து பெட்டி, சீரியஸ், ஹீனஸ் அப்படின்னு சொல்லி 3 வரைக்கும் 3 to 7 அண்ட் அப் டு 7 அப்படின்னு 7க்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட இங்கே 7 இருந்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க? இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 10 years ஆர் ஃபைன், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப், இந்த மாதிரி கொடுத்துட்டே வராங்க. ஆர் அப் டு 10 years அண்ட் ஃபைன், ஆர் அப் டு 8 years அண்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே வராங்க. இது ஒரு தெளிவான ஒரு கிளாசிஃபிகேஷன் இல்லை இந்த ஆப்ஷன்ஸில். ஸோ ஆன்சர் வந்து இவங்க எதை மைண்ட் பண்ணி இப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க 16லேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் தான் கொடுக்கலாம். லைஃப் சென்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள வந்து 7 yearsக்கு மேலே தண்டனை கொடுப்பாங்க. பட் அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ அதனால் இதுக்கு நான் வந்து ஆன்சர் கொடுக்கல. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். வித் ஃபாலோயிங் ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு என்ஷூர் சைல்டு ப்ரொடக்ஷன். பாருங்கள், இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம். முதல்ல பார்த்தது ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். இது இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம். அதாவது பாதுகாப்பு மற்றும் ஆதரவு தேவைப்படக்கூடிய குழந்தைகள் ஒரு கேட்டகரி இருக்காங்க. சில்ட்ரன் இன் நீட் ஆஃப் கேர் அண்டு ப்ரொடெக்ஷன். ஸோ இவங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கான ஒரு அம்பர்லா ஒரு சிஸ்டமாக ஒரு சர்வீசஸாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICPS, இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம். 2009-10 கொண்டு வந்தாங்க. அடுத்த பாருங்க, which one of the following is launched to promote interministerial intersectoral convergence to create gender equitable and child centered legislation, policies and programs. ஓகே, சைல்டு ரிலேட்டடான இது 3மே வந்து விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸுங்க. ரைட்டா? மிஷன் சக்தி வந்து லார்ஜர் பேஸு அண்ட் அதுக்கு கீழே வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் தான் மிஷன் சாமர்த்தியா அண்டு மிஷன் சம்பல். இது ஜென்ரலாக விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வரக்கூடியது. இது விமனை வந்து ப்ரொடெக்டட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை கன்சர்ன் பண்ணி வரக்கூடியது தான் மிஷன் சம்பல். அதே போல் மிஷன் சாமர்த்தியால வரக்கூடியது தான் என்னன்னா பிரதான் மந்திரி, அது கீழே சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, சக்தி சதன், சக்தி நிவாஸ், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இது கீழே தான் வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிஷன் வட்சல்யா.
ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கரெக்ட்லி மேட்ச்டு பெயர் கேட்டிருக்கான். மிஷன் வட்சல்யா, இது நமக்கு தெரியும், திருப்பி திருப்பி வந்திருக்கு. இது சைல்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் சைல்டு ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கான ஸ்கீமு. அண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, திருநங்கைகளுக்கான மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திருநங்கைகளுக்கான மறுவாழ்வு திட்டத்தை பொறுத்தவரை இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஸ்கீம். திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்கும் வரும் அப்படின்னா பெக்கர்ஸ்க்கும் வரும். அது பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வரும். பிச்சை எடுத்து ஆதரவு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. அது என்னென்னா, ஸோ இதுதான் அதுக்கான அப்ரிவேஷன். சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். நலிவடைந்த பிரிவினர் இருக்காங்க இல்லையா, நலிவடைந்தவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஆதரவு வழங்குறது தான் இந்த திட்டம். இந்த நலிவடைந்தவங்களில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இன்னொருத்தவங்க வந்து பெக்கர்ஸ். ஸோ இது வட்சல்யாக்கும் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ இது தப்பு. ஸோ இப்போ ஒன்று எல்லா இடத்துலையும் பொருந்தி இருக்கிறத கட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். சரி, ஆனால் மற்றதையும் பார்ப்போம். மிஷன் சக்தி, ப்ரொவிஷன் ஆஃப் சிட்டிசன் சென்ட்ரி லைஃப் சைக்கிள் சப்போர்ட் டு உமன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ முந்தின கொஸ்டின் 2 கொஸ்டின் முன்னாடி கூட பார்த்தோம். ஸோ இது அதான் மிஷன் சக்தி, மிஷன் சம்பல், மிஷன் சாமர்த்தியா, இதெல்லாம் இது கீழே தான் வருது. அண்ட் மிஷன் போசான் 2.0 அட்ரஸிங் த சேலஞ்சஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன் இன் சில்ட்ரன் அண்ட் கேர்ள்ஸ். இதுலேயே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சில்ட்ரன் வராங்க, அடலசன்ட் கேர்ள்ஸ் வராங்க, அண்ட் அதுக்கப்புறம் யார் வர்றா, ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிங் உமன். இவங்க எல்லாருக்குமான மால் நியூட்ரிஷன் விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸ்மைல் ஸ்கீம் இப்போ தான் பார்த்தோம். ஸ்மைல் ஸ்கீம் யாருக்கானது, டிரான்ஸ்ஜெண்டர் அண்டு பெக்கிங் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கான காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலேஷன் ப்ரோக்ராம். ஸோ அப்போது 4ம் கரெக்ட். அப்போ 2, 3, 4 3மே கரெக்டு. இதில் வந்து விட்டுருக்காங்க. நீ பாருங்கள் 2, 3 அண்ட் வாட் அண்ட் 4 ஒன்லி, அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ ஆன்சர் 2, 3 and 4. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ பற்றி தவறானது கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன? த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெண்டர் பயாஸ்டு செக்ஸ் செலக்டிவ் எலிமினேஷன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாலின தேர்வு செய்கிறது. ஸோ கருவில் இருக்கிற குழந்தைய வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கண்டுபிடிச்சி, பெண் குழந்தையா இருந்தால் வந்து அபார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த பாலின தேர்வு செய்கிறது வந்து என்ன பண்ணுதுன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோவையும் லேட்டர் செக்ஸ் ரேஷியோவும் பெருவளவில் அஃபெக்ட் பண்ணுது. இதனால் இந்த மேல் ஃபீமேல் ரேஷியோ பாதிக்கப்படுது. அதாவது ஃபீமேலோட மேல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம். இது ஒன்றா. அடுத்து என்ஷூரிங் சர்வைவல் ஆஃப் த கேர்ள் சைல்டு. பேரில் இருக்குது பேட்டி பச்சாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிறதான் இதோட பேர். பாதுகாப்போம் மற்றும் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். என்ஷூரிங் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த கேர்ள் சைல்டு அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3மே கரெக்ட் தான். அப்போ 3மே வரக்கூடிய ஆப்ஷன் என்னென்ன பாருங்கள், இது இருக்குது. ரைட். அடுத்து இப்போ இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எந்த ஆப்ஷனுமே வராது. ஏன்னா 3மே ரைட்டு நமக்கு தெரியும்ல. டு ப்ரொவைட் ஒன்லி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு விமன். விமன் எம்பவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதில் ஒன்லி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு உமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. தவறானது கேட்டிருக்காங்க 4 ஒன்லி. Which one of the following is not an objective of Union Government's பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம்? மறுபடியும் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஜெண்டர் பேஸ்டு செக்ஸ் செலெக்ஷன். பாலின அடிப்படையில் தேர்வு நீக்கத்தினை தடை செய்தல். ஆமாம், இது இப்போ தான் பார்த்தோம். என்ஷூரிங் சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கேர்ள் சைல்டு. பெண் குழந்தைகளுக்கு வாழ்வு மற்றும் பாதுகாப்பினை உறுதி செய்தல். ஆமாம், அதுவும் அதோட நோக்கம் தான். என்ஷூரிங் எஜுகேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த கேர்ள் சைல்டு. பெண் குழந்தைகள் கல்வி மற்றும் அவங்களுடைய பங்கேற்பினை உறுதி செய்வது. சரிதான். கிரியேட்டிங் ஏ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் த நேம் ஆஃப் அ கேர்ள் சைல்டு கன்சர்ன் கிடையாது. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ இந்த 4th பாயிண்ட் வராது. ஸோ தவறானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா. பேரண்ட் அல்லது லீகலான கார்டியன் வந்து அந்த குழந்தைங்க பேரில் என்ன பண்ணலான்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுடைய எஜுகேஷன் அப்புறம் பின்னால் செலவுகளுக்கு தேவையான பணத்தை முன்கூட்டியே போட்டுட்டு வரலாம். சரியா? ஆனால் அது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோவில் ஒரு காம்பனன்ட் கிடையாது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் பேட்டி பச்சாவோ ஒரு பேட்டி பதாவோ. த ஸ்டாப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த கேர்ள் சைல்டு அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட். ஆமாம், அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் இருக்குது. பட் அதை தாண்டி இதை வந்து கொண்டு வர்றாங்க. டு என்ஷூர் சர்வைவல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேர்ள் சைல்டு. அதில் பேர்லேயே இருக்குது. டு ரெடியூஸ் சைல்டு செக்ஸ் ரேஷியோ,
டு என்ஷூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் அதர் ஏரியாஸ். இதுவும் கரெக்டு தான். இதில் எது தப்புனா ரெடியூஸ் வராது, டு இம்ப்ரூவ் தான் வரும் இல்லையா? ரெடியூஸ் வராது, இம்ப்ரூவ் தான் வரணும். ஸோ அப்போ அது தப்பு. அதனால் ஆன்சர் 3. அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங். பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. ஸோ இது எதுக்காக? இம்ப்ரூவிங் செக்ஸ் ரேஷியோ அண்ட் என்ஷூரிங் கேர்ள்ஸ் எஜுகேஷன். RGSEG. RGனா ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ். இதை சப்லா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை. ஸோ இப்போ ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அடலசன்ட் கேர்ள்ஸ். அடுத்து ஐஜினா யார்? இந்திரா காந்தி. மத்தித்வ சகோஜ் யோஜனா. மத்திரித்துவனா என்ன அர்த்தம்? மதர்ஹுட் அப்படின்னு அர்த்தம். அப்போ தாய்மை பாதுகாப்பு திட்டம் அது என்ன வருது? கேஷ் இன்சென்டிவ் ஃபார் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன். உஜ்ஜவாலா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க? ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங். ஸோ அது என்னது? இழி வணிகம் இல்லை, கடத்துறது, கடத்தல் தடுப்பு. ஸோ ஆப்ஷன் என்ன வரும்னா 2, 3, 4, 1. ஸோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ எப்போ லான்ச் பண்ணாங்க? 2015 லான்ச் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த டாபிக் உண்டான நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.